பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தில் நித்திய வெளிச்சம் டிவி சேனல் மூலமாக உங்கள் யாவரையும் காண்பதில் நான் ஆண்டவருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த திங்கட்கிழமைகள்ல மாலை நேரத்தில் உங்கள் இல்லங்கள்ல இந்த டிவி சேனல் மூலமாய் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாய் நான் நம்புகிறேன் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாய் வந்திருக்கிற யாவரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரின் நல்ல நாளிலும் நல்ல நேரத்திலும் உடைய வார்த்தைகளை கேட்க எங்களை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ அந்த வார்த்தையை நீர் தாராளமாய் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆவியிலே பலனடைந்து ஆண்டவரை இன்னும் விசுவாசத்திலே ஊன்ற கட்ட என் தேவன் கிருபை தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும். ஆண்டவரே, இப்படி பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்து ஆண்டவரே டிவி சேனல் மூலமாக ஆன்லைன் மூலமாக எந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு பலமாய் துணிப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல சூழ்நிலைகளை அறிந்து நீர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரம் ஆளுகை செய்யட்டும், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நல்ல நாளிலும் என்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஜெபித்து ஆலோசித்து காத்திருந்த போது ஆண்டவருடைய உள்ளத்துல வைத்த வார்த்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் அதனுடைய 6வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த சங்கீத ஆக்கியோன் சங்கீதத்தை எழுதும்போது இப்படி எழுதுகிறார்: கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறார். இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறார்: கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வதாக, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டல் விசாலத்திலே வைத்தார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அன்பு தேவஜனமே, இந்த நல்ல நேரத்திலும் நான் பேச விரும்புகிற தலைப்பு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற தலைப்புல நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். இங்கே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார்: கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய ஒரு தைரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அநேகர் நமக்கு வாக்கு பண்ணுவார்கள்: நான் கூட இருப்பேன், நான் உங்க கையை பிடிச்சு நடத்துவேன், நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன், நான் பக்கபலமா இருப்பேன். ஆனா உலகத்தின் நியதிபடி ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டி யாரும் நம்மோடு கூட பிரயாணம் பண்ண முடியாது. யாரும் நம்மோடு கூட பிரயாணம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் பிரிந்து போய் விடுகிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் அவர் தன்னுடைய வாழ்க்கையில வந்த சூழ்நிலைகள் எல்லாம் தெளிவாய் அனுபவித்து சொல்லுகிறார்: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஸ்டில் இப்பவும் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். இருப்பேன் என்று சொன்னவர், இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர், அவர் இன்னும் என் கூடவே இருக்கிறார், என்னை விட்டு அவர் விலகவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். மனிதர்களால் ஏற்பட்ட ஒரு நெருக்கத்தின் நடுவுல அந்த சங்கீதக்காரன் தன்னை தேற்றி கொண்ட தேவனுக்கும் தனக்கும் இருக்கிற உறவை ஒப்பிட்டு தன்னை தேற்றி கொண்ட தைரியப்படுத்தின ஒரு வார்த்தை: என்ன வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். யார் விரோதமா எழும்பினாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கிற ஒரு தைரியத்தை அவருக்குள்ளே அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆம் அன்பு பிரியமானவர்களே, இந்த உலகத்துல கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் நம் பட்சத்தில் நின்று நமக்காக நின்று போர் செய்ய முடியும், யுத்தம் செய்ய முடியும். எனவே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறங்கிற தலைப்புல நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வேதத்துல வார்த்தை வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் என்ன நடக்கும், கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன சம்பவிக்கும் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி நான் ஒரு 3 காரியத்தை மட்டும் நாம தியானித்து கடந்து போகலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நமது பட்சத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத வேதாகமத்திலிருந்து ஒரு 3 காரியங்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை மட்டும் நான் தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பட்சத்தில் யார் இருக்கிறார் என்பதுல நாம் மிக தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார்: ஆபத்து நாள்ல எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவுல கர்த்தரன் பட்சத்தில் இருந்தார். இப்படியெல்லாம் சங்கீதக்காரன் சொன்னாலும் அங்கு ஒரு வார்த்தையை தைரியமா சொல்றாரு:
என் பட்சத்துல கர்த்தர் இருக்கிறதுனால நான் பயப்படவே மாட்டேன். உண்மையில யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனிதன் நம் பட்சத்தில் இருந்தால் நாம் கட்டாயம் பயப்படுவோம். இந்த மனுஷனால நமக்கு ஆபத்து வருமா, இந்த மனுஷனால நமக்கு தொந்தரவு வருமா, இந்த மனுஷன் நமக்கு நன்மையைத்தான் செய்வானா அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கும். அதற்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 27, 28, 1 சாமுவேல் 28, 29 அதிகாரங்கள் நீங்க வாசிக்கும் போது, பெலிஸ்தருடைய ஏரியாவுல, பெலிஸ்தருடைய ஒரு இடத்துல, சிக்லாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாவீது குடியிருக்கிறார். அங்க தாவீது யுத்த மனுஷன் என்று தெரிஞ்சதுனால தாவீதை யுத்தத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். தாவீதை யுத்தத்திற்கு அழைத்து கொண்டு போகும்போது அங்கே பெலிஸ்தர்களுக்குள்ள ஒரு குழப்பம். இந்த தாவீதை குறித்துதான் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று பாடப்பட்டது. ஒருவேளை இவன் நமக்கு எதிராக எழும்பி யுத்தம் பண்ண நம்மை வீழ்த்தி போட வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு பயம் அந்த ஜனங்களுக்குள்ள ஏற்படுகிறதை நம்ம அங்கே வாசிக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீதை பார்த்து சொல்லுகிறார்கள், தாவீதே நீ நல்லவன் தான், உனக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நீ எங்க கூட யுத்தத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாவீதை திருப்பி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, மனிதன் நம்மோடு கூட எந்த நல்ல மனிதனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, தாவீதை குறித்து நன்றாகவே தெரியும். தாவீது நல்ல மனிதன், தாவீது தேவனுக்கு பயம் நடந்தவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட தாவீது நல்லவனா இருந்தாலும் அந்த தாவீதை கொண்டு போகிற ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிற்று. இந்த தாவீதால் நமக்கு ஆபத்து வர நேரிடுமோ என்கிற பயம் உண்டாயிற்று. எனவே மனிதன் பட்சத்தில் இருந்தால் பயம் வருவதற்கு வாய்ப்புண்டு. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் பட்சத்துல இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். 118 அதே சங்கீதம் 118 சங்கீதம் 7வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வர்றதுனால நான் அந்த சம்பவத்தை சொல்லி இதை விளக்கினா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஒரு மனிதன் செய்யாத ஒரு தவறுக்காக பிடிபடுகிறான். அவன் சந்தேகத்தின் பேரில் அவனை பிடித்து சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள். இந்த மனிதனுக்கு உதவி பண்ணுவதற்கு அநேக ஜனங்கள் உண்டு. இந்த மனிதன் தவறு செய்யவில்லை, இவன் நிரபராதி என்று அறிந்த அநேக ஜனங்கள் உண்டு. அவனுடைய சொந்த பந்தங்கள், அவனுக்கு நெருக்கமானவர்கள் உண்டு. ஆனாலும் யாரும் அவனுக்கு உதவி செய்ய வரவில்லை. அனுகூலம் பண்ணுகிறவர்கள் அங்கு இருக்கிறார்கள். இந்த மனிதனுக்கு அனுகூலம் பண்ணுவதற்கு வாய்ப்புள்ளவர்கள், இவனை நன்றாய் அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யாரும் அவனுக்கு உதவி செய்ய வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் என் பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும், உதவி செய்வதற்கு நம்மிடத்துல தகுதி இருந்தும், நமக்கு இவனுக்கு உதவி செய்யலாம் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தும், அனுகூலம் பண்ணுவதற்கு 1000 பேர் இருந்தாலும் அனுகூலம் பண்ண வராத ஒரு இடத்துல கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறான்ங்கிற ஒரு தெளிவை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, இதே போல சூழ்நிலைகள்ல தான் நாமும் சில நேரத்தில் அகப்படுகிறோம். என்னவென்று சொன்னால், எனக்கு அனுகூலம் பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு, இந்த நபரால எனக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிஞ்சும் அந்த நபர் நன்மை செய்யாமல் போகிறார்கள். அந்த இடத்துல அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலையும் கர்த்தர் பட்சத்தில் இருந்தா மட்டும்தான் காரியம் நடக்கும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. நான் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்கள் நமக்கு ஆதரவாய் இருந்து கர்த்தர் மட்டும் எதிராக இருந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்துல அத்தனை கோடி ஜனங்களும் நமக்கு எதிராக இருந்து கர்த்தர் நமக்கு ஆதரவா இருந்தால் நம்முடைய சரீரத்திலிருந்து, நம்முடைய தலையிலிருந்து ஒரு ரோமத்தை கூட அவர்கள் ஒன்றும் அசைக்க முடியாது என்பதுல நான் முழு நிச்சயத்திருக்கிறேன். எனவேதான் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்தால் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண முடியும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு அனுகூலம் பண்ணுகள் நடுவில் கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். இன்னைக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் கூட சில நேரத்துல சத்துருக்களாய் மாறி நிற்கும் போது, அந்த சத்துருக்கள் நடுவுல, அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவுல எனக்கு நியாயம் செய்யும்படி, எனக்கு நீதி செய்யும்படி என் தேவன் என் பட்சத்திலிருந்து செயல்படுவார் என்பதை தான் இங்கே சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறார். 1000 பேர்கள் எதிர்த்து வந்தாலும் என் பட்சத்தில் கர்த்தர் இருந்தால் எதுவும் யாரும் நம்மை அசைக்க முடியாது என்பதை
நாம் நம்பி நிச்சயித்துக் கொண்டிருக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படி ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் செய்யாததை நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள், வீணானதை என்னிடத்தில் கேட்கிறார்கள், என் புத்திக்கு எட்டாதவைகளை என்னிடத்தில் கேட்கிறார்கள். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இங்கே சங்கீதம் 124ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அன்பு தேவ ஜனமே, எத்தனையோ சூழ்நிலைகளை கர்த்தர் நம் பட்சத்தில் நின்று நமக்காக யுத்தம் பண்ணி நம்மை விடுவித்து பாதுகாத்திருக்கிறார். இல்லை என்றால் நமக்கு விரோதமாய் எழும்பின ஜனங்கள் என்றோ நம்மை விழுங்கி போட்டிருப்பார் என்பதுதான் உண்மை. சங்கீதம் 56:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அன்பு தேவஜனமே, காரணம் இல்லாமல் பகைக்கப்பட்டு கொண்டிருக்கிற, நிமித்தம் இல்லாமல் பகைக்கப்பட்டு கொண்டிருக்கிற, வீணான பழிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற யாரோ சிலருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பதனால அவர்களுக்கு சரி கட்டுதலை கர்த்தர் வைக்க போகிறார். சத்துருக்களுடைய கண்கள் சரி கட்டுதலை காணப்போகிறது. அவர்கள் பின்னிட்டு திரும்ப போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களை பின்னிட்டு திரும்ப பண்ண போகிறார். உங்களை கொல்லுவேன், பிடிப்பேன் என்று பின் தொடர்ந்து கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலைகளாயிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் பின்னிட்டு திரும்புவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க, பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்போம். ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்களாக. ஆண்டவரை எதிர்த்து வருகிற, ஆண்டவரை பின்தொடர்ந்து வருகிற, ஆண்டவரை வைராக்கியத்தோடு போரிட்டு கொண்டிருக்கிற சத்துருவின் சூழ்ச்சிகள் எதுவாயிருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவைகள் பின்னிட்டு திரும்புவதாக, எங்கள் எல்லைகளை விட்டு அப்புறப்படுவதாக. ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப பண்ணுவார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சங்கீதம் 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அன்பு தேவச்சனமே, சத்துருக்களின் சரி கட்டுதலை நாம் காண முடியும் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எதை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், நிமித்தம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள், வீணான பழிகளை சுமத்துகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். என்ன செய்வேன் ஆண்டவரே? கர்த்தரை மட்டும் பட்சத்தில் கொண்டிருங்கள், கர்த்தரை மட்டும் பட்சத்தில் கொண்டிருங்கள். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் எந்த சூழ்நிலைகளை குறித்தும் பயப்பட வேண்டாம், எந்த பிரச்சனைகளை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் சத்துருக்களின் சரி கட்டுதலை அவர் நமக்கு காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். அதே 118ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 118ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, நான் விழும்படி என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம பட்சத்துல இருந்தா நமக்கு உதவி ஏற்ற நேரத்துல அவர் தெளிவாய் செய்கிற தகப்பனா இருக்கிறார். அநேக நேரத்துல நம்மை விழும்படி நமக்கு குழிகளை வெட்டி வைக்கிறார்கள். நம்முடைய கால்கள் தடுமாற வேண்டும் என்று சொல்லி சத்துரு பல திட்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறார். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் நான் விழும்படி என்னை தள்ளினால் கூட கர்த்தர் நான் விழாதபடி நிற்க எனக்கு உதவி செய்வார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வியாதியில நான் விழுந்து போயிடுவனோ, இந்த பாவத்துல நான் விழுந்து போயிடுவனோ, இந்த சூழ்நிலைகளை நான் அகப்பட்டு போயிடுவனோ, என் வாழ்க்கை இதுல விழுந்து போயிடுமோ, நான் இதுக்கு மேல எழும்ப முடியாதோ அப்படிங்கிற அங்கலாய்ப்போடு இருக்கிற யாரோ சிலருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விழாதபடி உங்களை தூக்கி நிறுத்த, உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களை அனுப்பி அவர் தாங்கி கொண்டு போவாராம். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து உலகத்தின் மகிமைகளை காண்பித்து
கோபுரத்தின் உப்பரிகையில கொண்டு நிறுத்தி இதிலிருந்து தாழ குதியும், உம்மை கரத்திலே தூதர்கள் தாங்கி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமாய் ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்த போது ஆண்டவர் அதை ஜெயித்தார். அந்த இடத்துல சத்துரு பிசாசுக்கே தெரிந்திருக்கிறது ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையுடைய பாதங்கள் இடராதபடிக்கு அவர் தூதர்கள் அனுப்பி உதவி செய்வார் என்று சொல்லி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் தெளிவா சொல்றேன். நீங்க எந்த சூழ்நிலையில விழுந்து போயிடுவோம், எந்த சூழ்நிலையில அகப்பட்டு போயிடுவோம்னு சத்ரு உங்க காதுகள்ல துணிக்க பண்ண வார்த்தைகளை கேட்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவா சொல்றேன். அவர் தூதர்கள் அனுப்பி நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். அவர் தூதர்களை அனுப்பி நம்முடைய பாதங்களை தாங்கி பிடிக்கிறவரா இருக்கிறார் என்பதை நீங்கள் பயந்து போய்விடக்கூடாது. ஏசாயா 41:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த பாதைகளை குறித்தும் நீங்க பயப்படாதீங்க. தடுமாறிடுவோமோன்னு பயப்படாதீங்க. சத்துரு குழிகளை வெட்டி வச்சிருக்கிறானே, விழுந்துருவோமோன்னு பயப்படாதீங்க. ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், எனக்கு உதவி செய்தார். அநேக நேரத்துல நாம விழுந்து போகணுன்றதுக்காக சத்துரு வேலை செய்கிறான், விழுந்து போகணுங்கிறதுக்காக மனிதர்கள் வேலை செய்கிறார்கள், நம்ம எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பதற்காக சில சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் தூதர்கள் அனுப்பி உன்னை விழாதபடி தாங்க, உனக்கு உதவி செய்வேன் ஆண்டவர் சொல்றார். ஏசாயா 41:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு நீதியின் வலது கரத்தினால நம்மை தாங்குவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 10:13 சொல்லப்பட்டிருக்கிறது, பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான், ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான், ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய தூதர்களை உதவிக்காக அனுப்புகிறவராய் இருக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருந்தால், ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு உதவும்படி அவர் தூதர்களை அனுப்புவார், உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை தூதருடைய உதவிகளை இந்த வார்த்தைகளை கேட்டதற்கு பின்பு உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவிப்பதற்கு வாய்ப்புண்டு. சில நேரத்துல தூதர் தான் பரத்திலிருந்து ஒத்தாசை வந்தால் மட்டும்தான், உன்னதத்திலிருந்து உதவி வந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த நன்மை நடக்கும் என்கிற ஒரு வாய்ப்புல ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை நீங்க நிக்கலாம். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அந்த சூழ்நிலையில பரத்திலிருந்து தான் உதவி வர வேண்டும் என்றால் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உதவி செய்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. சில நேரத்துல நாம எங்கேயாவது புறப்பட்டு ஏதாவது சூழ்நிலைக்கு புறப்பட்டு போகும்போது உள்ளத்துல யோசிச்சுட்டே போவோம், ஆண்டவர் ஏதாவது ஒரு நபர்களை ஏற்படுத்தினா நல்லா இருக்குமே, நான் அங்க போய் தடுமாறாம நிற்பதற்கு ஏதாவது சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தினா நல்லா இருக்குமே சும்மா மனதுல நினைச்சிட்டு போயிருப்போம். ஆனா அங்க பாருங்க, ஒரு தூதனை போல யாரையாவது ஒருத்தரை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருப்பார். ஏன்னா நம்முடைய சூழ்நிலைகளை உதவி செய்வதற்கு அவர் மிகவும் கரிசனை உள்ளவரா இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறதுனால, நம்முடைய பட்சத்துல இருக்கிறதுனால அவர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 14:19 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் உதவி செய்கிற தேவன் நம்மை திக்கற்றவர்களாய் விடாமல் நம் பட்சத்துல வந்து நமக்கு தேவையான உதவிகளை அவர் செய்கிறவரா இருக்கிறார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் நமக்கு உதவி செய்கிற தகப்பனா இருக்கிறார். வேதத்தை நம்ம வாசிக்க கேட்டோம், உங்களை திக்கற்றவர்களாக நான் விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் வாக்கு பண்றாரு, நான் உங்களிடத்துல வருவேன், உங்க சூழ்நிலைகளை நான் உங்களிடத்துல வருவேன். வேதாகமத்துல எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தைகள்ல ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 35 இங்க 4வது வசனம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அங்க வார்த்தை இப்படி சொல்லுது, உங்கள் தேவன் வந்து உங்களை இரட்சிப்பார், உதவியாக அவர் வருகிறார். நீங்க சில நேரத்துல பிரயாணம் பண்ணும்போது, சில நேரத்துல உங்களுக்கு எந்த இடத்துல உதவிகள் தேவைப்படுதோ ஆண்டவர் மட்டும் ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீ என் பட்சத்தில் இருக்கிறேன், நீ அருகில் இருக்கிறேன், நீ என்னோடு கூட இருக்கிறேன், எனக்கு உதவியாக வாரும் என்று கேட்டால் நிச்சயமாய் அவர் வருவார். இங்கே ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும்,
லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் அவருடைய மகிமையையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் ராஜா உங்களை ரட்சிக்க வருவார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ராஜாவாகிய இயேசு நம்மை ரட்சிப்பதற்கு நிச்சயம் வருவார், நமக்கு உதவியாக வருவார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, அதனால நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், மனம் பதற வேண்டாம், நீங்கள் திகைத்து போக வேண்டாம், தடுமாற வேண்டாம். ஏனென்றால் இந்த உலகத்துல நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்றாலும் நமக்கு உதவி செய்ய வேண்டிய இடத்துல உதவியாளராய் நம் தேவன் வருவார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ சிலருக்கு நான் தெளிவா சொல்றேன், கர்த்தருடைய உதவியை இந்த நாட்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தருடைய ஒத்தாசையை நீங்கள் பார்க்க போகிற வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த இடத்துல இருந்தா நமக்கு உதவி வரும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. எனக்கு உதவ யாரும் இல்லை, நான் தனியா போராடுறேன், நான் அனாதையை போல நிற்கிறேன், திக்கற்றவனை போல நிற்கிறேன், இப்படியெல்லாம் மங்களாய்த்து கொண்டிருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவா சொல்றேன். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தூதன் எனக்கு உதவியாக வந்தான். ஆண்டவர் சொல்றாரு, வலது கையை பிடிச்சு நான் உன்னை தாங்குவேன். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவரே வருவார், நம்முடைய இரட்சகர் வந்து நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தைரியமாக இருங்கள். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தார், நம்மை விழும்படி தள்ளின நபர்கள் நடுவுல நமக்கு உதவி செய்வதற்கு அவர் எழுந்தருளுவார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மூன்றாவதாக தேவனுடைய பாதுகாப்பை காணலாம். அவர் நம் பட்சத்தில் இருந்தால் அவருடைய பாதுகாப்பை நாம் காண முடியும் என்பதுல மாற்றமே இல்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாரமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். கேயாசுடைய கண்களை திறந்து விடுகிறார். ஒரு பலத்த இராணுவம், அக்கினிமயமான இராணுவம் தோத்தான் மலையை சுற்றி நெருங்கி இருக்கிறதை அங்கே காண்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்தால் அசாதாரணமான ஒரு பாதுகாப்பை நாம் உணரலாம், பார்க்கலாம் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. யோபு சொல்லுகிறார், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அக்கினிமயமான இராணுவத்தை, குதிரைகளை, பலத்த இராணுவத்தை கர்த்தர் அனுப்பி மலையை சுற்றிலும் எலிசாவையும் கேயாசையும் பாதுகாத்தார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். நான் இப்படி சொல்றேன், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தா இதுவரை இல்லாத ஒரு விசேஷத்தை பாதுகாவல் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது இப்படி ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். நாம போயிட்டு இருப்போம், நமக்கு முன்னாடி திடீர்னு ஒரு வண்டி நம்முடைய பின்புறத்துல திடீர்னு ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணி வரும், ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். உண்மையிலேயே அந்த இடத்துல நாம் விபத்துக்குள்ளாக வேண்டியது வேற ஏதோ ஒரு சூழ்நிலை அனுமதித்து நம்மை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். நான் அப்படிதான் அதை உணர்றேன். அதுக்காக வேற யாரையோ ஆண்டவர் ஆபத்துல தள்ளிடுறான்னு நான் சொல்ல வரல. பட் என்ன காப்பாற்றுவதில், என்ன பாதுகாப்பதுல, எனக்கு துணையாய் நிற்பதுல அவர் தீவிரம் உள்ளவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா விசுவாசிக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதுகாப்பை நாம காணலாம். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருப்பார். தாவீது வனாந்தரத்துல வாழ்ந்த காலத்துல எல்லாம் கர்த்தர் தாவீதை சுற்றி பாதுகாப்பா இருந்தார். அதனாலதான் தாவீது 139ஆம் சங்கீதத்துல எப்படி சொல்லுகிறார், அவர் நீ சுற்றி சூழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அவருடைய பாதுகாப்பு விசேஷித்த விதத்துல நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்க பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருப்பீங்கன்னா, உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்பட போகிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பாதுகாவல் வெளிப்பட போகிறது. ஏன்னா நம்ம கூட இருந்தா அவர் நமக்கு பாதுகாப்பை தருகிற தேவனா இருக்கிறார். எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, பிள்ளைய கூட கூட்டிட்டு போகும்போது ஆபத்துகள் நெருங்கி வராமல் அவனை எவ்வளவு அதிகமாய் பாதுகாக்கிறாரோ அதே போல
கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஒரு மனிதன் காட்டு பகுதியில வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த மனிதன் தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய மகனை காட்டு பகுதிக்கு வெளியே இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்க வைப்பதற்கு தினமும் காட்டு வழியா தான் போயிட்டு வரணும். அப்ப அந்த மகன் தகப்பனை பார்த்து சொன்னாராம், அப்பா நான் டெய்லி தனியா போயிட்டு வரேன், என் கூட நீங்க வாங்க, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி டெய்லி கூப்பிடுவானா. ஆனா அந்த தகப்பன் சொல்லுவாரா, நீ போ, நான் கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாம போ அப்படின்னு சொல்லி தைரியமா அனுப்பி வைப்பாராம். ஒரு நாள் பள்ளியில ஸ்கூல்ல நடந்த ஒரு சின்ன கலவரத்தினால இவனை அடிக்கிறதுக்கு 2 பசங்க துரத்திட்டே வந்திருக்கிறான். இவன் தான் வீட்டுக்கு போகிற அந்த காட்டு வழியில ஓடி வந்துட்டு இருந்திருக்கிறான். ஓடி வந்து ஒரு இடத்துல தடுமாறி விழும்போது அவன் அடிக்க நெருங்கின 2 நபர்களும், 2 சக மாணவர்களும் அவன் அடிக்காம அப்படியே நிக்கிறார்கள். அப்படி பின்வாங்குகிறத அவன் உணர்றானா. என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் விழுந்த இடத்துல ஒரு மரத்துக்கு மேல தகப்பன் அப்படியே கீழே இறங்கி வரதை அவன் பாக்குறான். அப்ப தகப்பன் இறங்கி வந்த உடனே தகப்பனை போய் கட்டி பிடிக்கிறான். அவன் துரத்திட்டு வந்த 2 பேரும் ஓடிடுறாங்க. அப்ப தகப்பனை பார்த்து கேட்கிறான், எப்படி வந்தீங்க? அப்ப தகப்பன் சொன்னாராம், நீ ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகும்போது உனக்கு தெரியாம நான் மரங்கள்ல இருந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், உனக்கு ஆபத்து வராம நான் உன்னை பாதுகாத்துட்டு தான் இருக்கிறேன், உனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உன்னைக்கும் நான் அந்த இடத்துல ஓடி வந்துட்டேன் உன்னை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னாராம். அதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய கண்களுக்கு தெரிகிற அளவுக்கு தேவன் எதையும் வைக்கல அப்படின்னாலும் கண்களுக்கு மறைவாய் நம்மை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பது நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அந்த தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் ஒரு விசேஷித்த பாதுகாவல் நமக்கு உண்டு. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாங்கள் தியானித்தோம். நீர் பட்சத்தில் இருந்தால் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண முடியும். நீர் பட்சத்தில் இருந்தால் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறவரா இருக்கு நாங்கள் தியானித்தோம். அந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக, செயல்படுவதாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.